ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 90. மயக்கம் தெளிந்த சரண்யா கண் விழித்து பார்த்தாள். அவள் பக்கத்தில் அவள் கையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் சக்தி. சரண்யா கண் விழிக்கவும் லேசாக புன்னகைத்த சக்தி, எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். என்று தலையை மட்டும் அசைத்தவள் தன்னை சுற்றி பார்த்தாள். காவ்யாவும் அஜயும் காஞ்சனாவும் எதிரில் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை சரண்யா பார்த்து புன்னகைக்கவும் காஞ்சனா கோபமாக சரண்யாவிடம், சொல்லாம கொல்லாம மழை நேரத்துல எங்க வெளியில போன சரண்யா என்று கேட்டார். இல்லம்மா, அது ஏதோ ஒரு ஞாபகத்துல என்று சரண்யா கூறிக்கொண்டிருக்கும் போதுதான் சரண்யாவிற்கு தான் மழையில் நனைந்தது, சக்தி தனக்கு குடைப்பிடித்தது அனைத்தும் கனவு இல்லை உண்மை என்று விளங்கியது. உடனே என்ன பேசிக் கொண்டிருந்தாள் என்பதை கூட மறந்து சக்தியை பார்த்தாள். அப்போ அது என்னோட கனவில்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே காஞ்சனா, சரி சரி, நீ டயர்டா இருப்ப, நான் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் என்று கூறிவிட்டு சென்றார். அவருடனே காவ்யாவும் அஜயும் சென்றார்கள். சரண்யா படுக்கையில் இருந்து கொஞ்சம் எழுந்து அமர்ந்தாள். அவள் உட்கார உதவி செய்த சக்தி அவள் பின் ஒரு தலையணையை எடுத்து வைத்து அவளை நன்கு அமர வைத்தான். அவள் கையை எடுத்து தன் உள்ளங்கையில் வைத்து இன்னொரு கையால் மூடிக்கொண்டான் சக்தி. அது சரண்யா மனதில் ஒரு நிம்மதியான உணர்வை கொடுத்தது. அவளை பார்த்த சக்தி, பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, ஆனா ஒரு மின்னல் வெட்டினதுக்கே பயந்து மயங்கிட்டீங்களே. மின்னலை பார்த்து மயங்கல, உங்களை பார்த்துதான் மயங்கிட்டேன் என்று நினைத்த சரண்யா பதில் ஏதும் சொல்லாமல் அவனை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். நான் எவ்வளவு நேரமா பதறி போயிருந்தேன் தெரியுமா? என்னோட பதட்டம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இல்லை என்று தலையசைத்தவள், பின்ன உங்களை பார்த்தாலே சிரிப்பு வருது. பார்த்தாலே சிரிப்பு வர அளவுக்கா காமெடி பீஸா இருக்கேன்? ஏன் சக்தி, காமெடியா இருந்தா மட்டும்தான் சிரிப்பு வருமா என்று கூறிய சரண்யா அவனை குறுகுறுவென்று பார்த்தாள். அவள் பார்வை சக்திக்கு ஏதோ செய்தது. அவள் விழி ஏதோ தன்னிடம் சொல்கிறது என்று அவனுக்கும் புரிந்தது. அது என்னவென்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் அவள் கண்களை ஊடுருவி பார்த்தான். எப்போதும் அவன் இப்படி ஊடுருவி பார்த்தால் தலை குனிந்து கொள்ளும் சரண்யா இப்போது எந்த அசைவும் இன்றி அவன் கண்களை பார்த்து கொண்டிருந்தாள். விழிகள் பேசும்போது வார்த்தையின் மொழிகள் மௌனமாகின. இருவரின் இதயமும் ஒன்றாக துடித்தது. வார்த்தைகளில் சொல்லாவிட்டாலும் இருவரின் மனமும் ஒரு ஆழமான காதலை உணர்ந்தது. நேரம் கடப்பது அவர்கள் உணர்விலேயே இல்லை. வெகு நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று வீட்டின் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்கவும் இருவரும் சுயநினைவிற்கு வந்தவர்கள் வாசலை ஒன்றாக திரும்பி பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இருவருமே ஒரு சேர சிரித்தார்கள். வெளியே கார்த்திக் குரல் கேட்க சரண்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. கார்த்திக் எதுக்கு இந்நேரத்துல இங்கு வரணும் என்று நினைத்தவள் சக்தியிடம், சக்தி வாங்க வெளியில போய் என்னன்னு பார்க்கலாம் என்றாள். சரண்யா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. கார்த்திக் அவன் வருங்கால பொண்டாட்டிய பார்க்க வந்திருப்பான், நீங்க ஏன் அதுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க? சக்தியிடம் தான் காவ்யாவிற்கும் கார்த்திக்கிற்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையை சொல்லாதது அப்போதுதான் சரண்யாவிற்கு நினைவு வந்தது. இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் சக்தி, வாங்க நம்ம வெளியில போகலாம் என்றதும் சரண்யாவை சக்தி மெதுவாக கட்டிலில் இருந்து இறக்கிவிட்டான். அவளை கைத்தாங்கலாக பிடித்து அழைத்து சென்றான். சரண்யா தான் நன்றாக இருப்பதாக எவ்வளவோ கூறியும் சக்தி அவளை விடவில்லை. ஹாலில் கார்த்திக் அமர்ந்திருந்தான். சரண்யா சக்தி வருவதை பார்த்து, ஹாய் ப்ரோ. ஹாய் சரண்யா என்று கூலாக கூறினான். சரண்யா லேசாக புன்னகை மட்டும் செய்தாள். சக்தி, ஹாய் கார்த்திக் என்றான். காஞ்சனா கார்த்திக்கிற்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தார். அதை கையில் வாங்கி டேபிளில் வைத்த கார்த்திக் சக்தி சரண்யாவை பார்த்து, நான் உங்க 2 பேரையும் பார்க்க உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க வசுந்தரா ஆண்டி தான் நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன் என்றான். சக்திக்கும் சரண்யாவிற்கும் ஒன்றும் புரியவில்லை. இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, என்னால தானே நீங்க 2 பேரும் கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நான் காவ்யாவை கல்யாணம் பண்ணணும்னு தானே ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க என்றதும் காஞ்சனா சரண்யாவை பார்த்து, என்ன சரண்யா இதெல்லாம் என்று கேட்டார். அத்தை, ஒரு நிமிஷம், அதை நான் சொல்றேன் என்று நடந்த அனைத்தையும் சுருக்கமாக கூறி முடித்தான் கார்த்திக். இவ்வளவு நடந்திருக்கா என்று காஞ்சனா ஆச்சரியமாக கேட்டார். அம்மா, அது என்று சரண்யா சொல்ல வருவதற்கு முன் காஞ்சனா, பேசாத சரண்யா, படிச்ச பொண்ணு தானே, உனக்கு அறிவில்ல? கல்யாணத்தை விளையாட்டா நினைச்சிட்டியா? ஒரு உறவை நிறைவேற்றுறதுக்காக இன்னொரு உறவுக்கு துரோகம் பண்ணிருக்க.
அதுல நம்ம குடும்பத்துக்கு லாபமே இருந்தாலும் நீ பண்ணுனது மிகப்பெரிய தப்பு சரண்யா என்று காஞ்சனா கோவத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே இடையில் சக்தி, அத்த நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, சரண்யா மேல எந்த தப்பும் இல்ல என்றான். யாரும் யார் சொல்றதையும் கேட்க வேணாம், முதல்ல நான் சொல்றதை எல்லாரும் கேளுங்க என்றான் கார்த்திக். அனைவரும் கார்த்திக்கை பார்த்தார்கள். காவ்யா, காவ்யா என்று கூப்பிட்டான். கிச்சனில் இருந்து காவ்யா வெளியே வந்தாள். காவ்யாவை பார்க்கவும், நான் உங்க அக்காவுக்கு விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு தானே என்னைய வேணான்னு சொன்னீங்க? ஆமாம் என்று தலையசைத்தாள். அப்போ சரி என்று சேரில் இருந்து எழுந்த கார்த்திக் ஒரு பத்திரத்தை கையில் எடுத்து சக்தி முன் நீட்டினான். என்ன என்று கேட்டுக்கொண்டே சக்தி அவன் கொடுத்த பத்திரத்தை வாங்க கை நீட்டினான். உங்க 2 பேரோட டைவோர்ஸ் பேப்பர்ஸ் என்று கார்த்திக் கூறவும் அந்த பேப்பரை பிடிக்காமல் சக்தி இருந்தான். கார்த்திக் அந்த பேப்பரை சக்தி பிடித்து விட்டதாக நினைத்து விட்டான். ஆனால் சக்தி அதை பிடிக்காததால் அந்த பேப்பர் கீழே விழுந்தது. அது கூட சக்திக்கு தெரியவில்லை. அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து கார்த்திக்கை பார்த்தான். சரண்யா, வாட் என்று கத்தியவள் அப்படியே உறைந்து போனாள். பொறுமையா நான் சொல்றத கேளுங்க என்றவன், உங்க 2 பேருக்கும் நான் விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சதுனாலதான் விரும்பின நாங்க பிரிஞ்சோம். சோ நீங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கி உங்க வாழ்க்கைய உங்க விருப்பம் போல அமைச்சுக்கிட்டீங்கன்னா நாங்களும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்வோம். என்ன காவ்யா, நான் சொல்றது சரிதானே என்று காவ்யாபுரம் திரும்பி காவ்யாவை பார்த்து கேட்டான். இல்ல கார்த்திக், அது கார்த்திக் மாப்பிள்ள சொல்றதும் சரிதான்னு எனக்கு தோணுது என்று காஞ்சனா கூறவும் சரண்யா அதிர்ந்து விட்டாள். அப்புறம் என்ன, பெரியவங்க அத்தை, அவங்களுக்கே இதுதான் சரின்னு தோணுது. நீங்க 2 பேரும் கையெழுத்து போட வேண்டியதுதான் பாக்கி, மிச்சம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றான் கார்த்திக். கார்த்திக் முன்னாடி விரல் நீட்டிய சக்தி, நீ உன்னோட லிமிட்ஸை தாண்டி போற கார்த்திக், என்னைய கேட்காம நீ எப்படி இப்படி ஒரு முடிவெடுக்கலாம் என்று கோபமாக கேட்டான். நான் ஆரம்பிச்சு வச்சத நான் தானே முடிச்சு வைக்கணும் என்று கூறி சக்தியை பார்த்து அர்த்தமாக புன்னகைத்த கார்த்திக், நீங்க 2 பேரும் இதுல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா தான் எனக்கும் காவ்யாவுக்கும் குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்கும். நான் சொல்றது சரிதானே காவ்யா? இப்ப இவங்க 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு என்னைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே என்று கேட்டான். அக்கா உங்களாலதான் விருப்பம் இல்லாத கல்யாண வாழ்க்கைய வாழ்றாங்கன்னு தான் நான் உங்களை வேணாம்னு சொன்னேன் கார்த்திக். ஆனா அக்காவும் மாமாவும் அவங்க 2 பேரும் அவங்க விரும்பின வாழ்க்கைய வாழ்ந்தா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் என்றால் அவள் 2 அர்த்தத்தில் கூறினாள். அது ஏனோ சக்திக்கும் சரண்யாவிற்கும் புரியவில்லை. சக்திக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சரண்யாவை பார்த்தான். அவன் மனதில், சரண்யா என்கிட்ட எவ்வளவு பிரியமா இருந்தாலும் சரண்யா காவ்யாவிற்காக தானே என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ சரண்யா இந்த டைவர்ஸ்க்கு ஒத்துப்பாங்களா என்று எண்ணம் வர யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து விறுவிறுவென்று சென்றான். சரண்யா சக்தியை கூப்பிட போகும்போது அவள் மனம், சக்தி என்னைய கார்த்திக் கட்டாயப்படுத்தினதுனால தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என்ற எண்ணம் வரவும் போகும் அவனை தடுக்கவில்லை. கார்த்திக் டேபிளில் இருந்து ஜூஸை எடுத்து குடித்து விட்டு, அப்ப சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினான். காஞ்சனா கிச்சனுக்குள் சென்றார். காவ்யா தனது அறைக்குள் சென்றாள். சரண்யா சிலை நடந்து வருவது போல நடந்து வந்து கீழே கிடக்கும் டைவர்ஸ் பேப்பரை எடுத்து பார்த்தவள் கண்களில் கண்ணீர் கொட்டியது. அப்படியே அதை பார்த்து கொண்டு எழுந்து தன் அறைக்குள் சென்றாள். சரண்யா டைவர்ஸ் பேப்பரை இமையசைக்காமல் பார்த்து கொண்டு அறைக்குள் வருவதை பார்த்த காவ்யா தன் மொபைலை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு ஓடினாள். கார்த்திக்கிற்கு போன் செய்தாள். காவ்யா போனை எதிர்பார்த்தது போல கார்த்திக் உடனே போனை எடுத்தான். நம்ம பிளான் சக்சஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன் கார்த்திக் என்றாள். நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பா சக்சஸ் தான். நான் கூட அம்மா கொஞ்சம் சொதப்பிடுவாங்களோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலைக்கு அம்மாவும் கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு தானே உங்க எல்லார்கிட்டயும் நான் முதலையே என்னோட பிளான சொன்னேன். ஆமா கார்த்திக், அம்மா கூட உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க. எதுக்கு? இல்ல, அக்கா எங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம இப்படியே இருந்துருவாங்களோன்னு அம்மா ரொம்ப பயந்துருந்தாங்களா. ஆனா நீங்க சக்தி மாமாவையும் அக்காவையும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்கீங்களா, அதான் அம்மா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்க என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே சரண்யா மாடிக்கு வந்தாள். சரண்யாவை பார்க்கவும் காவ்யா போனை அப்படியே கட் பண்ணினாள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.